தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருவது தமிழ்நாடு அரசின் முறையீட்டை ஏற்று உயர்நீதிமன்றம் தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதாவது கொலை வழக்குகளில் தொடர்புடையவர்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திற்கு பதில் வேறு நீதிமன்றத்தில் சரணடைவது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பகிர்வதற்காக எமது செய்தியாளர் ராம்ஜி தற்போது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராம்ஜி, இது தொடர்பான விவரம் என்ன? சென்னையை அடுத்த செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தில் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளராக இருந்த ஆறாமுதன் இவர் மீது அடையாளம் தெரியாத மர்ம கும்பல் நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தியும் அதோடு அறிவால் எடுத்துக் கொண்டு வெட்டியும் இந்த தாக்குதல் சம்பவ இடத்திலே அந்த திமுக நிர்வாகி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த கொலை வழக்கில் காஞ்சிபுரம் திருப்பூரை சேர்ந்த 5 பேர் ஈரோடு மாவட்ட சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் முன்பு ஆஜரான அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன்மோகன் சின்ஹா ஒரு முறையீடு செய்தார்கள். அதில் கொலை வழக்குல தேடப்படும் குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் தான் சரணடைய வேண்டும் என்றும் வேறொரு நீதிமன்றத்தில் சரணடைய முடியாது என்று நீதிமன்றத்தை வாதங்கள் வைத்தார்கள். மேலும் சத்தியமங்கலம் நீதிமன்றம் சரணடைந்த ஏற்றுக்கொண்டதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்குல உத்தரவு பிறப்பித்த நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் சம்பந்தப்பட்ட வழக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டுள்ளதால் அது எந்த உத்தரவும் பிறப்பிக்க தேவையில்லை என்று குறிப்பிட்டார். அதே வேளையில சரணடைவு தொடர்பாக சில வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அதில் கொலை வழக்குகளை சரணடைபவர்கள் சம்பந்தப்பட்ட எல்லைக்குட்பட்ட நீதிமன்றத்துக்கு பதிலாக வேறொரு நீதிமன்றத்தில் சரணடைவது செல்லாது என நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். சம்பந்தப்பட்ட நீதித்துறை எல்லைக்கு உட்படாத மேஜிஸ்ட்ரேட் முன்பு தாக்கல் செய்யப்படும் மனுக்கள் விசாரணைக்கு உகந்ததல்ல என அந்த தீர்ப்பில் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் தெரிவித்திருக்கார். ஒருவேளை யாரேனும் சரணடைந்தால் அவரை சிறையில் அடைக்க குறிப்பிட்ட நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என நீதிபதி உத்தரவில் குறிப்பிட்டும் அவ்வாறு ஒருவர் சரணடையும் நிலையில குறிப்பிட்ட மேஜிஸ்ட்ரேட் தனது எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தும் சரணடையும் நபரை காவலில் எடுக்க உத்தரவிடலாம் என தெரிவித்த நீதிபதி தனது இந்த உத்தரவை தெளிவாக குறிப்பிட்டிருப்பது இந்திய தண்டனை சட்ட பிரிவின் கீழ் பதியப்படும் வழக்குகளுக்கு மட்டுமே இந்த உத்தரவு பொருந்தும் என தெளிவுபடுத்தியும் இந்த தீர்ப்பை உயர்நீதிமன்ற பதிவாளர் தலைமை நீதிபதியிடம் சமர்ப்பித்து அனுமதி பெற்று தமிழ்நாடு மற்றும் குழுவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் எச்சரிக்கை அனுப்ப வேண்டும் என்று இந்த செங்கல்பட்டு கொலை வழக்குல ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் ஒரு மோகன கிருஷ்ணன் இந்த எதிர்ப்பு தெரிவித்து ஒரு முறையீடு செஞ்சிருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது என்றால் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறை செல்ல உள்ளதாகவும் நீதிமன்றத்துல அந்த வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகன கிருஷ்ணன் ஒரு முறையீடு செஞ்சிருக்காங்க. இந்த வழக்குல நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் வேறொரு இடத்துல கொலை செய்துவிட்டு இன்னொரு நீதிமன்ற போய் சரணடை வந்து ஏற்கத்தக்கதல்ல, இனி அது போன்று நடக்கக்கூடாது என உத்தரவில் தெளிவாக குறிப்பிட்டிருப்பது இனி எந்த குற்றவாளியும் தற்போது ஒரு இடத்தில் ஒரு கொலை வழக்கு செய்துவிட்டு வேறொரு இடத்தில் போய் சரணடைய கூடாது என தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னாவின் முறையீட்டை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. அண்மை தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி ராம்ஜி.